श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இந்த பராதிகரணம்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணம் 3வது அத்தியாயம் 2வது பாதம் 7வது அதிகரணம். அதுல இத மாதிரி இந்த பிரம்ம மீமாம்சையில சாதிக்கப்பட்ட எம்பெருமான் அவனை காட்டிடும் வேறொருவன் இருக்கிறான் உயர்ந்தவன் அப்படின்னு கேள்வி வரச்சு, அவன்தான் இருக்கான், பகவான் ஒன்றிதான் இருக்கான், பகவான் மட்டும்தான் இருக்கானே தவிர்த்து அவனை காட்டிடும் வசந்தவன் இந்த பிரபஞ்சத்துல கிடையாது அப்படிங்கிறத பத்தி அதுல சொல்லி முடிச்சார். அதுல அவ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அற்புதமா சாதிச்சு முடிச்சுட்டார் சூத்திரக்காரர். அதை சேவிச்சோம். இப்ப அந்த விஷயத்தை தான் இங்க தேவதா பாரம்யத்தை, பரதேவதா பாரம்யம் தான் முக்கியம். நமக்கு எது பரதேவதை அப்படின்னு கேள்வி வரைச்சு அந்த பரதேவதா பாரமார்த்தத்தை சாதிக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்துல சர்வோத்தமன் சிவன் நாராயணனே அப்படின்னு இப்ப சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலையும். அதுல இப்ப அங்க என்னென்ன கேள்வி கேட்டாலோ அது அத்தனையும் இங்க சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார்னு பாருங்க. அது சர்வகர்த்தா, பகவான் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறவன், அதுதான் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த சர்வேஸ்வரனானவன் அனைத்துக்கும் ஷரீரியாக ஆத்மாவாக எழுந்துள்ளிருக்கிறவன் அப்படின்னு சாதிச்சிருக்கோம். இப்ப ஷரீராத்மபாவம் இருக்கு, சர்வ கர்த்தத்துவம் இருக்கு. அதனால சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால உபாதான காரணத்துவம்னு சித்திக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்தர்யாமியா இருக்கிறதுனாலதான் அவன் சர்வ ஷரீரியாகவும் சர்வ உபாதான காரணமாகவும் சர்வ சிரஷ்டாவாகவும் இருக்கான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இப்படி எல்லாம் சாதிச்சுட்டோம் பரமாத்மாவை. அப்படிப்பட்ட பரமாத்மாவை காட்டிடும் வேற ஒருத்தன் உகந்தவனா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஏன் அப்படின்னாக்கா அங்க நீ சொன்னது ததோ எதுத்தரதரம் அப்படின்னு சொன்ன. ததகா எதுத்தரதரம், ததகான்ற சப்தத்துக்கு அவனை காட்டிடும் அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணின. எம்பெருமானை காட்டிடும் உயர்ந்தவன், உத்தரதரம், உத்தமம், உத்தமமான தத்துவம் எது அப்படின்னு கேட்டாக்கா இந்த பரமாத்மாவை காட்டிலும் வேறான ஒருத்தர் இருக்கான்னு நீ அர்த்தம் சொன்ன. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தோம்னாக்கா யஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கிஞ்சது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. யஸ்மாத் பரம் நா அபரம், ரெண்டுமே எவனை காட்டிலும் இல்லையோ, அபரமான பரம் எதுவும் இல்லை, அல்லது அச்சேதன வகைராவோ அல்லது சேதன வகைராலையோ எதுவுமே இவனுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அதனால சமத்துவமும் இல்லை, அதிகத்துவமும் இல்லை. இவனை காட்டிலும் சமமா யாரும் இல்லை, இவனை மாதிரியே இவனை காட்டிலும் அதிகமாவும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க முடிச்சிருக்கோம். அதனால இப்படி சொல்ற சமயத்துல நீ அது முதல்ல ஒரு வாக்கியம் சொல்லிடுச்சோம். அதை சொல்லிட்டு அதோ எதுத்தரதரம் அப்படிங்கிறதுனால அவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை சமமானவனும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி அவனை காட்டிலும் வசந்தம் ஒருத்தருக்கான் உத்தமமான ஒருத்தருக்கான்னு சொன்னான்னாக்கா அப்ப இந்த ஸ்ருதியே அபத்தமா பேசுறதுன்னு ஆயிடும். அபத்தமா பேசுறதுன்னு ஆயிடும். ஏன்னாக்க வேதமானது சர்வாத்தனா பிரமாணம், ஒரு அக்ஷரம் கூட அப்பிராமான்யம் சொல்லக்கூடாது. அப்படி வேதத்துக்கு நாம ஒத்துருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல இன்னொருத்தனுக்கு பாரம்யம் சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு தவறு. இத சொன்ன இப்போ பராதிகரணம் அதனுடைய தாத்பரியம் என்ன, அந்த அதிகரணத்தினுடைய பலிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதிகரண சாராவில் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாதம் முடிகிறதுன்னா அந்த பாதம் முடிகிற சமயத்துல ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய அர்த்தத்தையும் சங்கரித்து சாய்ப்பார். அது எம்பெருமானுடைய ஒரு திருக்கல்யாண குணமாக இருக்கும்.
அதை சொல்லும் பொழுது இந்த பராதிகரணத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா பாரம்யஸ்ய ஏகசீமா அப்படின்னு சாதிக்கிறது. பரத்துவம் இருக்குதே அந்த பாரம்யம் பரமா இருக்கிறது, அதுக்கு ஏகசீமா அவன் உண்டிதான் எல்லை, வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். பாரம்யஸ்ய ஏகசீமா அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் சொந்த நிலையில இருக்கான். அவன் அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவனை இதுவே இல்லை, அவனை காட்டுல வேலை ஒத்தாக்கான்னு சொன்னாக்கா ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், யுக்தி விருத்தம், சூத்திரகார திருவுள்ளத்துக்கும் விருத்தமா இருக்குது. ஒரு விஷயம் பாருங்க, 11 பாதங்கள்னால அல்லது 8 10 பாதங்கள்னால பிரம்மத்தை சொல்லி, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு அதுக்கு லட்சணத்தை சொல்லி, அது சாஸ்திரிக சமதகமியம் சொல்லி, அதுக்கு திருக்கல்யாண குணங்கள்லாம் வரிசையா சொல்லிட்டு அதுதான் சர்வ காரணம்னா சாட்சி விட்டுட்டு கட்சிக்கு இத்த காட்டுல வேலை இருக்கான் அப்படின்னுட்டு யாராவது சொல்லுவாளா? அப்படி சொல்லணும்னா அந்த பரமாத்மையை உத்கிருஷ்டமா ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னீங்க, அதே சொல்லிட்டு போட்டுமே சூத்திரக்காரர். அதை சொன்னாலும் எதுக்கு இந்த தத்துவத்தை பத்தி சொல்லணும்? இந்த விஷ்ணு தத்துவத்தை பத்தி பரமாத்மா பத்தி சொல்லவே வேண்டாமே. இதை காட்டிலும் வசந்தம் ஒருத்தர் இருக்கான், அவனா விசாரம் பண்ணிட்டு அவனை அடைவிப்பதற்கு உபயோகமாக இந்த தத்துவம் இருக்குது, இந்த பரதத்துவம் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் சூத்திரக்காரர். ஏன் அத மாதிரி சொல்லல? அதனால சூத்திரக்காரரே நிறைய இடத்துல சொல்லிட்டார், சத்தியம் சத்தியம் மனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்திரம் ஆலோட்டி சர்வசாஸ்திராணி விசாரிச்சு புனః இதமேகம் சுனிஷ்பண்ணம் திகேயோ நாராயணஸ்ததா அப்படிலாம் அவ்வளவு அழகா சாதிச்சுட்டு போயிருக்கேன் சூத்திரக்காரர் பாரதத்துல. இப்படி சொல்றதுனால அதுக்கு விரோதமாக நீங்க இதை காட்டும் ஒஸ்தியா இருக்கான் அப்படின்னு சொல்றது எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஸ்மிருதியிலேயே பகவத்கீதையிலேயே சொல்லச்ச அங்க சொல்ற மத்த பரதரம் நான்யது கிஞ்சித சிதனஞ்சயா அப்படின்னு சொல்றாரு. என்ன காட்டணும் வசந்தவன் யாருமே கிடையாது இந்த லோகத்துல அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பெருமாள் அவர் தானே சொல்லிக்கலாமான்னாக்கா அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் என்னவோ சொந்தமா சொல்லி இல்லை, எல்லாம் பிரமாண கூடமா நான் சொல்றேன், ஸ்ருதி ஸ்மிருதிகள் இவைகள்லாம் பிரமாணமா இருக்கு, அதை சொல்றதான் நான் சொன்னேனே தவிர நான் எதையுமே சேர்த்து வச்சு கூட்டி வச்சு நான் சொல்லல அப்படின்னு தான் எம்பெருமானுடைய திருவுள்ளமா இருக்கு. சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சாதிக்கிறது பெருமான். அதனால நீங்க எந்த வகையில பார்த்தாலும் சரி எம்பெருமானை காட்டிலும் வசந்தவன் ஒருத்தன் கிடையாது. அதனால நீ இப்படி சொன்னியானாக்கா மீதி பிரமாணங்கள்லாம் பாதிக்கப்பட்டுடும். ஆனால் நாராயணன் தான் சர்வோத்தமன், வேற யாரும் வசந்தவாளே கிடையாது, எல்லாம் அவாளை கீழதான் இருக்கா, அந்த பகவானை கீழதான் இருக்காது அப்படின்னு இங்க சாதிச்சாரு. சரி, இப்படி இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்லாம் கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு கூட சொல்றாரு. அதாவது சர்வாந்தரியாம எம்பெருமான் எல்லா வஸ்துலையும் இருக்கிறான். அவன் வாசுதேவ சப்தம் சொல்லச்ச வாசனா வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜெகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமஸ்துதே அப்படின்னு சொல்ற. அதனால இந்த வாசுதேவன் என்ன அர்த்தம்? பகவானான வாசுதேவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், எல்லாம் அவங்கிட்ட இருக்கு. இதுதான் வியாபக மந்திரம்னே இதுக்கு பேரு. அதுவும் நாராயண சப்தத்துக்கும் அதே தான் சொல்றோம். திருவஷ்டாட்சரத்துல நாராயண சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம் சொல்றோம். அதனால இப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காம இருந்தா கூட அந்த அந்த வஸ்துவனுடைய தோஷங்கள் இவனை ஒட்டாது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. சம்போக பிராப்தி வைசேஷ்யா அப்படின்னு ஒரு கேள்வி பதில் சொல்லிருக்கார். முதல் அத்தியாயம் 2ஆம் பாகத்துல முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம். அந்த அதிகரணத்துல சம்போக பிராப்தி விஜயன்னா வைசேஷ்யா, சம்போகம்னா சுகதுக்க போகங்கள் எப்படி ஜீவனுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஜீவன் உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால
அந்த உடம்பு சம்பந்தமா இவனுக்கும் வருமே சுகத்துக்கு அனுபவம் அப்படின்னு கேள்வி கேட்டு வைசேஷ்யாத் விசேஷம் இருக்கு. அவனுக்கு விசேஷம், ஜீவனுக்கு என்னன்னா கர்ம விஷயத்துவம், இவனுக்கு அகர்ம விஷயத்துவம். கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால அவன் அனுபவிக்கிறான், இவனுக்கு அகர்ம விஷயத்துல இருக்கிறதுனால இவன் அனுபவிக்கிறது இல்லை. இதெல்லாம் சுபாவ வைலட்சண்யம் தான். ஒரே உடம்புல இப்படிதானே. இதை நிறைய இடத்துல சாதிச்சிருக்க. யமோட விஷயங்கள் காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருந்தேராம். புருஷ சுவாமி எழுதியிருக்கார் சுகபோதனி வியாக்கியான புஸ்தகத்துல. காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருக்கச்சே ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கணும். இது மாதிரி சொல்றேன், எம்பெருமான் நம்ம திருமணி உடம்புல இருந்தா கூட அவனுக்கு எந்த பாபமும் ஒட்டாது அப்படின்னு. அதுக்கு ஒரு சிஷ்யர் கேட்டாராம், அது எப்படி சுவாமி ஒட்டாது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒரே உடம்புல இருந்தா ஒட்டிதான் ஆகணும் ரெண்டு பேருக்கும், அது எப்படி முடியும் சொல்றேன் அப்படின்னு சாதிக்கிட்டார். அன்னைக்கு உத்திராடமா, அந்த உத்திராடத்துக்கு சக்கர பொங்கல், நிருசிம்மனுடைய பிரசாதத்துக்கு வைபவம் கேட்கவே வேண்டாம், அற்புதமான சக்கர பொங்கல். அதை கொடுத்தா நெய் நல்லா கலந்துருக்கா, அதெல்லாம் சாப்பிட்ட உடனே சுவாமி சாதிச்சேன், ஐஷிங்க தாட்டாலே வரலாம் சீக்கா அப்படி கொடு, கைய நம்பிக்கிட்டோம். கைய நம்பிண்டா கேள்வி கேட்டாரு, அவரை காமிச்சு சீக்கா அப்படி கொடுத்தவர்கிட்ட சொன்னேராம், இவருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கா அப்படி கொடு அப்படின்ட்டு. எதுக்கடியேன் கையெல்லாம் பிசுக்கு போயிடுத்து அப்படின்னு சாதிச்சேராம் அந்த சுவாமி. அது இல்லடா கையில போயிடுத்து, நாக்களை ஒட்டின்னு இருக்குமே நெய்யி, அது நாக்களை கொஞ்சம் சீக்கா அப்படி போட்டு அலம்பிக்கிங்க அப்படின்னு நேரம். அதுக்கு என்ன சுவாமி நாக்களை போய் நெய் ஒட்டுமா அப்படின்னு அவர் கேட்டாராம். அதற்கு இவர் சாதிச்சேராம், உன்னுடைய ஒரே உடம்புல கையில ஒட்டுறது, ஆனால் நாக்களை ஒட்டுறது இல்லை நெய். ஏன்? அது அந்தந்த அவயவத்தினுடைய சுபாவ விலட்சண்யம். அந்தந்த வஸ்துல அதுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்தினாலதான் அத மாதிரி நெய் ஒட்டுறது நெய் ஒட்டலன்றது இருக்கு. நம்ம உடம்புலயே இப்படி இருக்குச்ச சர்வ விலட்சணமான எம்பெருமானுக்கு எப்படி ஒட்டும்? ஏன்னா அகர்ம விஷயம். அவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு ஒட்டாது, நல்லது பண்ணாலும் அவனுக்கு ஒட்டாது. என்ன சுகிருதம் என்ன துஷ்கிருதம் அகோராத்திரம் என்ன தரத்தக அப்படின்னுட்டு எதுவும் அவன்கிட்ட வரவே வராது, அவனை அடையவே அடையாது அப்படின்னு சாந்தோக்கியபுரம் சொல்லிட்டு போயிடுச்சு. சுகிருதமோ துஷ்கிருதமோ எதுவும் அவனை தொடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவளுக்கு இருக்கா. அது சரி, கர்மாகிருதம் இல்லைன்னு சொல்ற, ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கானே அதனால வரலாமே அப்படின்னு கேட்டா அது கூட வராது. ஏன்னா அந்த ஒரு வாக்கியம் மண்டகோபுரம் சொல்றது, சுபர்ணா சைஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யா பிப்பளம் சுவாத்வத்தி அனஸ்னன்யா அப்சாகசீதி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. பிப்பளம் அப்படின்னு, பிப்பளம்னாக்கா அரசமரம் இருக்கு பாருங்க, அந்த அரசமரத்தினுடைய பழம், அது பழம், அந்த பழத்தை சாப்பிடுறான்னு. ஏன் அப்படின்னாக்கா இந்த அஸ்வத்த விஷத்தை எம்பெருமான் கீதையில சம்சாரத்தை அஸ்வத்த விருஷமாக, அது என்ன பரவி இருக்கும் இல்லையோ, அதுவும் அது விழுது நன்னா இதுவாகி அது விழுது இல்லை, அது ஆழமரத்து தானே. அஸ்வத்தமே நன்னா வியாபிச்சு போயிடும். வியாபிச்சு போற அஸ்வத்த விஷத்தை ஒரு சம்சாரமாக உருவகப்படுத்திருக்கேன் பெருமாள். அப்படி உருவகப்படுத்திருக்கிறதுனால அந்த பிப்பளம்ன்றது சம்சார பலம்னு அர்த்தம். அதை இவனும் ஒரே மரம் தான், ஒரே மரம் உடம்பு. இந்த உடம்புல ரெண்டு பேர் இருந்தாலும் ஒத்த அனுபவிக்கலாம், ஒத்த அனுபவிக்கல. அனுபவிக்காததுனால அவன் ஆனந்தமா இருக்கான் பகவான், இவன் அனுபவிக்கிறதுனால துக்கப்பட்டு இருக்கான் அப்படின்னு உபநிடத்தை சொல்லிட்டு போயிடுத்தது. சரி, அதுவும் சரி. ஆனால் இவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானோ இல்லையோ, நான் எனக்கு கர்ம விஷயத்தும் இல்லதான், ஆனா இஷ்டப்பட்டு நான் போய் உட்காண்டா கூட அந்த உடம்புல இருக்கிற துக்கம் நமக்கு வருமா வராதா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டுன்ட்டு அதுக்கும் பதில் சொல்லிட்டே சூத்திரக்காரர். நான் ஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திரஹி அப்படின்னுட்டு போயிட்டார். நான் ஸ்தானதோபி பரஸ்ய இருக்கிற இடத்தினால கூட இவனுக்கு இந்த பரமாத்மாவுக்கு தோஷம் வராது. ஏன்னா சர்வத்திரஹி உபயலிங்கம்,
எல்லாத்துலயும் அவன் இருந்தாலும் அவனுக்கு உபயலிங்கமா போயிட்டதுனால ஹேய பிரத்தனைக்கும் கல்யாணிக்கு தானன் இது ரெண்டும் இருக்கிறதுனால அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. அங்க அடுத்த சூத்திரம் சொல்றார், வேதாதி பிரத்யேக மதத்வஜனாம். பிரத்யேக மதத்வஜனாத் அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லச்ச ஒவ்வொரு இடத்துலையும் சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, அந்தர்யாமி அமிர்தாகன்னு சொல்லிருக்கு. அமிர்தாகன்னா தோஷமற்றவன் அர்த்தம். பிரதிபரியாயம் எந்த எந்த வஸ்து சொல்லி சொல்றதோ அங்க எல்லாம் சொல்லி இவனுக்கு தோஷமே கிடையாது அப்படின்னுட்டு அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிடுத்து ஸ்ருதி. அததான் சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷு நடுக்கியதே சாக்ஷுஷை பாஹ்ய தோஷை. சூரியன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். அவன் வியாபிச்சிருந்தா கூட சரி, அவனுக்கு எல்லா இடத்தையும் அவனுடைய இது பிரகாசம் படுறது இல்லையா. ஆனா அந்த பிரகாசம் படுறதுனால அவனுக்கு தோஷம் வருதான்னா சூரியனுக்கு வராது. அந்த மாதிரிதான் சர்வபூதாந்தராத்மா நலிப்யதே லோக துக்கேன பாஷ்யா ஏகஸ்ததா சர்வபூதாந்தர ஒத்தந்தான் இந்திரமான். அவன் அனைத்து அந்த வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஒட்டாது அப்படின்லாம் சொல்லிருக்கு. இதனால என்ன எடுத்துனாக்கா எந்த தோஷமும் மற்றவன் அந்தர்யாமியான எம்பெருமான். அதனால அவனுக்கு சம யாரும் கிடையாது, அவனுக்கு மேலும் யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்றதுனால இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் சொல்றது. விஸ்வ வியாப்தமா இருக்கக்கூடியது இந்த பிரம்மம். இது சர்வகதம் விபு, அனைத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால விபுவாகவும் அனைத்து உள்ளையும் பூந்து இருக்கிறதாகவும் இருக்கு. அந்தர்வியாப்தி வைர்வியாப்தி ரெண்டு இருக்கு உனக்கு. இப்படி இருக்கிறதுனால சாவயத்து தர்மங்கள்லாம் இவனுக்கு வராது. ஏன் அப்படின்னாக்கா இது அவ கேட்கறது இப்படி கேட்கிறா, இவனோ சர்வ வியாபி ஆச்சு, அனைத்துக்கும் விபுவா இருக்கானே, அவன் 4 காலு 16 அவயவங்கள் அப்படின்லாம் சொன்னா சரியா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு அதற்குதான் பதில் சொல்லணும். இதெல்லாம் ஔபாதிகமான பரிச்சேதம், சுவாபாவிகமான பரிச்சேதங்கள் இல்லை. அது நம்ம உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் ஏதோ சொல்றதே தவிர்த்து இதுக்கு இதுவே இல்லை, சுவாபாவிகமா கிடையாது 4 காலு 5 காலு அப்படின்னு. அதனால அரூபம் அனாமயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவன் நிராகாரம் தான், ஆனால் சாகாரமா இருக்கான். ஆகாரமே அற்றவன் தான். அவன் ஏன் சாகாரமா வரான் அப்படின்னா நமக்கோசரம் வரான். நேத்தியே சொன்னோம், உபாசனம் பண்றவாளுக்கோசரம் அவன் வரான் அவன். அதனால இந்த மாதிரி உண்மை தத்துவம் அளவிட முடியாததை அளவோட கூடினதா சொல்றதுன்றது கூட உபாசனத்துக்கோசரம் அது புத்தியர்த்தப்பாதவத் அப்படி சூத்திரக்காரர் சொல்லிட்டாரு. அதனால எந்த தோஷமும் இல்லை. அதனாலதான் ஏதம் சேதும் தீர்த்த அந்தஸ்தன் அனந்தோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கே. தீர்த்துவான் இருக்கு, அது சேதுன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா அது கூட பிராப்தியன்னு அர்த்தம். அது பிராப்திய அடைந்து அப்படின்னு தான் அர்த்தம். தீர்த்துவான்னா கடந்துன்னு அர்த்தம் இல்ல, அவனை தாண்டி அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவனை அடைந்துன்னு தான் அர்த்தம். அதாவது தாத்துக்கள்லாம் இருக்கே வினைச்சொற்கள், அவைகளுக்கெல்லாம் பல பொருள்கள் உள்ளன. ஒரே பொருள் தான் இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதனாலதான் அமிர்தஸ்ய சேது அப்படின்னு இருக்கு. அப்போ பரமாத்மா மோட்சத்துக்கு சாதனமா வேண்டித்தான் இருப்பான் அப்படின்னுட்டு நீங்க சொல்றீங்க. அது சேதுன்றதுக்கு இந்த தீரத்திலேருந்து அந்த கரைக்கு போறதுக்குதான் சேதுன்னு பேர். அதுக்கு உபயோகப்படும், பாலாதான உபயோகப்படுறது அப்படின்னு சேது சப்தம் பிரசித்தமா இருக்குது. அதனால பகவான் பிராபகம் பிராபியம் வேற ஒரு தத்துவம் அப்படின்னு அவ சொன்னான். அதுக்கு பதில் சசீவ பிராபகத்வார், தன்னை அடையறதுக்கு தானே பிராபகமா இருக்கான். நாங்க சொல்லல,
நாயமாத்மா பிரவச்சனேன லப்யः ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமேவ ஏஷ விரணதே தேன லப்யः. நாம கணக்க உபாசனம் பண்ணோம்னாக்க அதனால பிரீத்தனான அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. சந்தோஷம் உண்டாச்சு அவன் என்ன பண்றான் எம்பெருமான் அவனுக்கு யார இந்த மாதிரி யார் உபாதிக்கிறவாள் பிடிச்சு போயிடுறது. பிடிச்ச உடனே தன்னுடைய சுரூபத்தை அவன் அப்படியே காமிக்கிறான். காண்பிச்சு விவரணத்தையே தனு சுவாம் அப்படிங்கறத கூட பண்ணிட்டு அப்படி சொல்றதுனால அவன் என்ன பண்றான்னாக்கா பார்த்துட்டே இருக்கான். பிரபன்னால பாக்குறான், உபாசகால பாக்குறான். இவளெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு தன்னுடைய சுரூபத்தையே அனுகிரகிச்சிடுறான். அதனால சித்தோபாயமா இருக்கான் பிரம்மான். அதை சொல்றதுக்கோசரம் வந்தது. அதனால சாதனம் வெளி உபாசனம் இதெல்லாம் இருக்கே, இது அத்தனையும் ஒரு வியாஜம் மாதிரி. அதுவே சாதனம் சொல்லக்கூடாது, அதுவே சாதனம் சொல்லக்கூடாது. பகவான் சித்தோபாயமான அவன்தான் சாதனம். இவைகள்லாம் சாதனமாத்தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு வியாஜ மாத்திரம். உண்மையிலேயே சாதனம்னா எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் சாதனமா எழுந்தல் இருப்பான். அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காது. ஆனால் அவன் தராம இருக்க மாட்டான். நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவான். தன்னையே ஒப்படைச்சிருவானே. அவ்வளவு தூரம் உதாரணம் ஆச்சு அவன். வதான்யன் வசி வதான்யகா அப்படிங்கிறா. அதனால அப்படிப்பட்டவன்றதுனால கொடுத்துருவான் அவன். அததான் இங்க சொல்றது அது. அதனால அந்த தோஷமும் கிடையாது. அதே மாதிரிதான் எப்படி நீ ஒரே வஸ்து சாதனமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும்னு சொல்ற. நீ ஒரே வஸ்து சாதனமாவும் இருக்கும் சாத்தியமாவும் இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்றான். சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணா அந்த யாகம் சாதனம், சொர்க்கமோ சாத்தியமா இருக்குது. அதனால சாத்தியம் வேற சாதனம் வேற தானே. இப்ப எம்பெருமானே சாத்தியம் பிராபியம், எம்பெருமானே பிராபகன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும்? அது ஒருத்தர் இல்ல. எம்பெருமான் எப்பொழுதும் சித்தமா இருக்கானோ இல்லையோ, எப்பொழுதும் சித்தமா இருக்கக்கூடிய பிரம்மம், அது எப்படி சாதனமாகும்? அது அதனால நித்திய சித்தமான பிரம்மம் அதுவே பணம் அப்படின்னு சொல்லணும். வாஸ்தவம் தான். இது எப்படின்னாக்கா சித்தம் சாத்தியாய உபதிஷ்யதேன்னு ஒரு நியாயம் இருக்கு. சித்தம் தயிர் பால் நெய் இதெல்லாம் சித்தமான வஸ்துக்கள். அது சாத்தியம் ஹோமம் யாகம் முதலானவைகள். அதுக்கோசரம் இது உபதேசிக்கப்படுகிறது. அந்த தயிர் பாலெல்லாம் கொண்டு நீங்க இது பண்ணுங்கோ, ஹோமம் பண்ணுங்கோ, யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது உபதேசிக்கிறது, விதிக்கிறது வேத வாக்கியங்கள். இது நியாயம். இது அதனால பிரம்ம பழமா இருக்க முடியாது. எப்படி தயிர் பால் நெய் இதெல்லாம் புரோடாசம் இதெல்லாம் சித்தமா இருந்தா கூட ஒரு அங்கமா இருக்கும் யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு. அந்த மாதிரி இது போட்டுமே பிரம்மம். அதனால அது எப்படி படமா ஆகும் சாத்தியமா ஆகும் அப்படின்னா அவ கேட்கிறா. அது மாத்திரம் இல்ல, பிரம்மம் விபுவா இருக்கு, வியாபிச்சு இருக்கிற பிரம்மம். அதான் ஏற்கனவே எல்லாம் அடைஞ்சாச்சு, எல்லாம் அடைஞ்சாச்சு. பிரம்மம் நம்மளாவே அடைஞ்சிருத்தோ நேஜே கூட சொன்னோம். அது அதனால இது எப்படி வர முடியும் இது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் நீ ஏற்கனவே சொல்லிட்டோம். எல்லாரையும் பிரம்மம் அடைஞ்சிருக்குது. பெருமாள் வீதியில எழுந்து வீதியில எழுந்து பெருமாள ஒருத்தன் தூரத்திலே பார்த்து ஓடி சேவிக்கிறான், இன்னொருத்தன் பக்கத்துல சேவிக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கும் இன்னொருத்தவன் என்ன பண்றான்னாக்க என்ன தெய்வம் அப்படின்னு திரும்பி பார்க்காம போறான். எத்தனையோ நடக்கிறது லோகத்துல, எல்லாமே இருக்கு. சர்வேஸ்வரன் அத்தனை பேரும் நன்னா க்ஷயமா இருக்கணும்ன்றதுக்கு தானே அவன் பெருமாள் புறப்பாடே கண்டபடுறான். இல்லைன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கலாமே, வந்தா வரட்டும் வராட்டா போடுறோம்னு
பூதானி ஹந்த நிகிலானி நிஷாமயந்தி அப்படிங்கிற சுவாமி. அதனால் எல்லாரும் தன்னை சேவிச்சு நல்ல கதி அடைஞ்சவன் தான் வராவன். ஆனா சில பேர் சேவிக்கிறா, சில பேர் சேவிக்கிறது இல்லை. சில பேர் பக்தியோட சேவிக்கிறார், சில பேர் ஏதோ ஏனோதானும் கடமையும் சேவிக்கிறார். அதான் வாவாவுடைய இது. அதனால இப்ப உள்ள எல்லா இடத்துலயும் பூந்து இருந்தா கூட, சர்வாந்தரியாமியா இருந்தா கூட, அவனுக்கு இது இந்த ஜீவனுக்கு உபாசனம் பண்ணினாத்தான் அவனுக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது. பெருமாளுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்காமலே அவன் உள்ள பூந்துட்டான்றதுனாலேயே இவன் மோட்சம் அடைஞ்சுக்கோனா அப்படி அர்த்தம் இல்லையோ. அதனாலதான் அங்க சூத்திரக்காரர் சொல்ற சத்பிரகாரோ வித்யா சாமர்த்தியா சச்சே ஜகத் அனுஸ்மிருதி யோகாச்சே ஆர்தானுகிரகீதா அப்படிங்கிற. ஆர்தானு வித்யா மகாத்யா வித்யா சாமர்த்தியா பிரம்ம வித்தியை நம்ம அனுஷ்டிச்சோம்னாக்க அதனால என்ன ஆகுது, பெருமாள் ரொம்ப பிரீத்தன் ஆயிடுறான். ஆர்தன், அந்த ஆர்தனால அனுகிரகிக்கப்பட்டவன் இந்த உபாசகன். அப்ப அவனுக்கு ஹிருதயத்தினுடைய நுனியில ஒரு பிரகாசம் தெரியறதும், அதுதான் வழி. அந்த வழியை காமிச்சு கொடுக்குறான் பகவான். அந்த வழியில கிளம்பி மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடின்னு பேரதுக்கு. அதான் முக்திக்கு முக்கியமான நாடி அது. அந்த நாடி வழியா இவன் கடந்து தலைய பொழந்துட்டு போயிடுறான். இவன் தலைய பொழந்துட்டு போயிடுறான் சிறவை. அப்படிப்பட்டது அது. ஆர்தானு அனுகிரகீதான்னு சூத்திரக்காரரே பண்றாரு. அதனால விசிஷ்டமான பிராப்தியம். எல்லாரும் பிரமாணம் தெரிவிக்கிறார், எல்லாரும் பிரமாண கை கூப்புறார். பெருமாள் எல்லார்கிட்டையும் உள்ள போந்திருக்கான். ஆனாலும் கூட இந்த இடத்துல அடையிறது அப்படின்றது எப்படின்னாக்கா ஒரு உபாய அனுஷ்டானம் இருந்தாதான் வரும். உபாய அனுஷ்டானம் இருந்தாதான் வரும். அப்பிரார்த்தின கோபாயே சர்வஜோபிஹி விஸ்வேஷா சதா கார்மிகோபி சன்னு சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே அப்படின்னு தேசியன்னு உதாரிச்சிருக்காரு. அவன் காரணிகன் தான், பரம காரணிகன். அவன் சர்வஜன் தான். ஆனாலும் இவன் சம்சார தந்திரவாகித்வா சம்சாரத்தை நம்மள கடையத்தை இருக்கிறான். கடையில இருக்கிறதுனால அவன் என்னை ரட்சிச்சுடு கோப்திருத்தம் வரணும் அதை எதிர்பார்க்கிறான். அவன் ஒரு கைய கூப்பிட அஞ்சலின் யாசமானகா அத மாதிரி அப்படி பண்ணா அவன் அனுகிரகிப்பான். அதை பண்ணச்சா அவனுக்கு பிரீத்தி உண்டாகிறது கொடுப்பான். இது எல்லாருக்கும் அது உண்டு. யார் கை கூப்பிடுறாளோ அவளுக்கு. இதனாலதான் வேதாந்தே கீயதே ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயதே அப்படின்னு எடுத்திருக்காரு. லக்ஷ்மிபதியான எம்பெருமான் ரக்ஷகன், சர்வ ரக்ஷகன். அது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்குது, பாடப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்பட்டிருக்குன்னு ஸ்லோகம். அங்க கேள்வி வந்தது, சர்வ ரக்ஷகன் சொல்லிட்டு சொல்லியோ அப்ப எதுக்கு உபாசனம் பண்ணணும்? அவன் தான் சர்வ ரக்ஷகன் ஆச்சே, அவனே பண்ணிட்டு போயிடுவானே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் சர்வசத்துக்கு சங்கோச்சம் பண்ணணும். சர்வசத்துக்கு அனைத்து பேரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா அனைத்து உபாய நிஷ்டாலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிச்ச அத்தனை பேருக்கும் எம்பெருமான் அனுகிரகிப்பான் அப்படின்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். அந்த வியாக்கியானம் தான் இங்க வேணும். அது அதனாலதான் இந்த கணக்குல வச்சுட்டு போனோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுறது. அதனால பெருமாள் விபுதான், எல்லாரும் அடைஞ்சிருக்கா, எல்லார்ட்டையும் சம்பந்தம் இருக்கு. ஆனா நமக்கு தெரியலையே. தகர வித்தியை சொல்றது, பூமி மேல் நடந்துட்டு இருக்கான். அவன் எங்க நடக்கிறானோ அங்க அவனுக்கு கீழேயே புதையல் இருக்குது, குப்த நிதி. ஆனா அவனுக்கு தெரியல, தெரியாதனால அவன் எடுக்கல. அந்த மாதிரிதான் சர்வேஸ்வரன் உள்ள போந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், நமக்கு தெரியலன்றது தகர வித்திய. சுவாமி ரங்கராஜன் சைக்கிறது. அதனால இதெல்லாம் நமக்கு உள்ள அவர் பூந்துட்டு இருந்தா கூட நமக்கு தெரியறது இல்லை. அதனால அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு விசேஷம் ஆச்சு. கடைசி விசேஷம் சேதுத்துவ உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இது நேற்றைய சொல்லிட்டோம் அந்த விஷயத்த. சேது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனைத்து வஸ்துக்கள்
இவனோட சேர்ந்து இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் சேர்ந்து இருந்தாலும் அந்த வஸ்துக்கள் ஒண்ணுக்கு கலவக்கூடாது, சாங்கல்யம் வரக்கூடாது. அந்த அசாங்கல்யம் வரணுன்றதுக்கு அசாங்கல்யம் இருக்கணும், சாங்கல்யம் வரக்கூடாது. அதுக்கோசம் தான் எந்திரமான் என்ன பண்றான்னாக்கா கஷ்டப்பட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொன்றத்தையும் சேர்த்து 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 அப்படி நல்லா சிருஷ்டி பண்றான் எந்திரமான். அதுக்கோசம் தான் அவனை சேர்த்துன்னு சொல்றது. அதனால இப்படி சொல்லப்பட்டதுனால சர்வோத்தமன் யார் அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமானே. இத அந்த அதிகரணத்துல சாதிச்ச அந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால நமக்கு விளக்கி அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி சாதிச்சாகவும் ஐயாவுக்கு சுவாமியும் சரி, என்எஸ்ஆர் சுவாமியும் சரி, ஸ்ரீபாஷ்யத்துல இல்லாதத நம் ஆச்சாரியர்கள் எதையுமே சொல்ல மாட்டார். ஸ்ரீபாஷ்யத்துல என்ன இருக்கோ அததான் சாதிப்பார். ஏன்னா இது ஓரான் வழி வந்து சம்பிரதாயம். அதுல யுக்திகள் மாத்திரம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம் இதர மதத்தால கண்டனம் பண்றதுக்கு. ஏன்னா முதல்ல ஒருத்தர் சொல்ற, அதுக்கு மேல தன்னுடைய மேதாபிலாசத்தினால வாதம் பண்ணி ஜெயிக்கிறார் சில பேரு. அதனால யுக்திகள் மாத்திரம் புதுசு புதுசா வரலாமே தவிர்த்து பரம சித்தாந்தத்துல எந்த பேதமும் கிடையாது. அதை ஸ்பஷ்டமா எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சுட்டு போயிட்டார். அததான் இங்க நமக்கோசரம் அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன் விளக்கமாக. இது வாத கிரந்தம். யார் என்னென்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு சூக்ஷ்மமான பதில், சூக்ஷ்மமான கேள்விகள், அதெல்லாம் சாதிக்கிறார். அதனால எம்பெருமானே சர்வோத்தமன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்லோகமானது நமக்கு இதுவா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் வரும் மேல கூட. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். யப்ரோக்தஹ சர்வகர்த்துஹு பரம் அகிலதனோஹ நாபரம் கிஞ்சிதஸ்தீதி அஸ்யைவ ஸ்யாத் அனோக்த்யா உத்தரதர கதனம் நத்விதோன்யஸ்ய பாதாத். விஸ்வவ்யாப்தஸ்ய தஸ்ய உசிதம் உபதி பரிச்சேதனாத் உன்னிதத்வம் ஸ்வஸ்யைவ பிராபகத்வாத் அசிதிரசிதசித் தாரணாச்சைஷ சேதுஹ அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, அப்படின்ட்டு யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானீயஹ ந ஜாயோஸ்தி கஷ்டித் விருக்ஷைவ ஸ்தப்தோ திவி திஷ்டத் ஏகஹ தேனேரம் பூர்ணம் புருஷேண சர்வம். இது ஸ்வேதாசுர உபநிஷத்து சொல்றது. தேன இதம் சர்வம் பூர்ணம், தேன புருஷேன இதம் சர்வம் பூர்ணம் அப்படின்னு அந்த புருஷேனன்ற சப்தத்தினால விஷ்ணுவான எம்பெருமான சொல்றது. அந்த விஷ்ணுவான எம்பெருமானால இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இருக்கிறது. அதை காட்டல் யஸ்மாத் அந்த எம்பெருமானை காட்டலும் பரம் அபரம் நாஸ்தி, அபரம் பரம் நாஸ்தி, வேற ஒண்ணு இல்லை. அபரம்ன்றதுனால இவனுக்கு சமமா யாரும் இல்லை. பரம் அப்படின்றதுனால இவனை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை. அத மாதிரி ந அணியக ந ஜாயோஸ்தி, இவனை காட்டிலும் சூக்ஷ்மமாக யாரும் இல்லை, இவனை காட்டிலும் பிரம்மாண்டமாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது மகாநாராயண உபநிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நாராயண பாரமியம் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு மேல ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு அவ கேள்வி கேட்கிறாள். என்ன கேட்டா அப்படின்னா, ததோ எதுத்தரதரம் தது அரூபம் அனாமயம்னு இருக்கே, அந்த அரூபம் அனாமயம் அவனை காட்டிலும் வசந்தவன். அதுக்கு வியாக்கியானம் பண்றா பெரியவா. ததா
புருஷபத சப்தம் புருஷ சப்தத்தினால சொல்லப்பட்ட விஷ்ணு அவனை காட்டிலும் உத்தரதரம் உத்தமம் எதுவோ தது அரூபம் அனாமயம். அரூபம் ரூபம் இல்லை, உடம்பு இல்லை, அனாமயம் நாமா கிடையாது, தோஷம் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால எது ரூபத்தை உடையதோ எது நாமத்தை உடையதோ பேரை உடையதோ அது தோஷமா இருக்குது லோகத்துல. எம்பெருமானுக்கு அதெல்லாம் இல்லை, அந்த அந்த அவ சொல்ற பரதத்துவத்துக்கு. அதனால அதை யாரு தெரிஞ்சுக்கிறாளோ ஏ ஏதத் விதுகு ஏ ஏவ அமிர்தா பவந்தி, அவதான் அமிர்தத்தை மோட்சத்தை அடைஞ்சவாளா இருக்கா அப்படின்னு சொல்றது. ஆக இல்லாத போனாக்கா இதரே துக்கமேவ எந்தியபி, மீதி எல்லாம் அந்த பிரமா அந்த அவ சொல்ற தத்துவத்தை தெரிஞ்சுக்காம எம்பெருமானையே நினைக்கிறா இருக்கா பாருங்க, அவள்லாம் துக்கத்தை தான் அடைவா அப்படின்னு அவ அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டா. அதை புரோக்த சர்வகர்த்து எந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியவன் அவனை காட்டிலும் ஜெகத்காரணமா சொல்லப்பட்ட அவனை காட்டிலும் அவன் எப்படிப்பட்டவன் அகிலதனோகோ சர்வ சரீரியா இருக்கானவன். அதனால புருஷபதத்துக்கு அதான் அர்த்தம். அபரம் அந்யத் பரம் உத்கிருஷ்டம் வசந்தது. இது இந்த கிஞ்சிது நாஸ்தி இது அப்ரோக்தா முதல்ல சொல்லிடுச்சு. இந்த பரமாத்மா எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் நாராயணன் அவனை காட்டிடும் வசந்தவன் இல்லை, அவனுக்கு சமமும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி தஸ்தியவன் அப்படிப்பட்ட புருஷனை காட்டிலும் அனுக்தியா, அனுக்தின்னா அனுவாதம் பண்றதுன்னு அர்த்தம். அவன் எந்த காரணம் நம்ம சித்தாந்த பிரகாரம் எந்த காரணத்தினால அவனுக்கு சமமும் யாரும் இல்லை அவனை காட்டிலும் வசந்தவனும் யாரும் இல்லைன்னு சொன்னமோ அனுக்தியா அந்த காரணத்தினால ததக உத்தரகதனம் அவனை காட்டிலும் வேற வசந்தமா இருக்கான் உத்தமனா இருக்கான் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அது வராதே. ஏன்னா முதல்ல சொல்லியாச்சு பெருமாள் தான் வசந்தவன், பெருமாளை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை, அவனுக்கு சமமே இல்லைன்னா புருஷத்தவனுக்கு வசந்தவன் எப்படி இருப்பான்? ஆகையினால ஈட்டாக இந்த பூர்வோக்தனான புருஷன் இருக்கானே அவனுக்கு அந்நிய என்ன உத்தரத்துவகதனம் இன்னொருத்த மொத்தம் வசதியா இருக்கான் அப்படின்னு வரவே வராது வராது. ஏன்னா பாதாத் பூர்வாபர விரோதம் வரும். முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னதுன்னா விரோதம் வந்துடும். ஏன்னா அங்க கேட்கிறாரவன் எஸ்மாதன்யத் பரம் நாஸ்தின்னா சொல்லிட்டு திருப்பி அவனை காட்ட வஸ்தம் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாக்கா உண்மத்த பிரளபாயத்தை அப்படிங்கிற 13 அம்சம் பைத்தியம் பேசுறதா இருக்கு. ஸ்ருதிய பைத்தியம் நான் சொல்ல போறேன், நீ உண்மத்தம் பிடிச்சதான் இந்த மாதிரிலாம் பேசுவான். ஒன்னுக்கு சொல்லிட்டோம் அதுவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் பைத்தியம் பிடிச்சவன் தான் சொல்லுவான். அதனால ததகான்றது நீ சொல்றது எல்லை நிலம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, இவனை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னு அது ஹேத்து வாசியது. எந்த காரணத்தினால இவனுக்கு சமமும் இல்லை மேல வசந்தவனும் இல்லைன்னு சொன்னமோ அந்த காரணத்தினாலேயே எம்பெருமான் மட்டுமே வசந்தவன் உத்தவன் அப்படின்னு அர்த்தம். அது அது நாங்க மட்டும் சொல்லல, புருணசுத்தம் சொல்றது. புருணசுத்தம் நானிய பந்தா வித்யதேயனாய அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டுதான் தமேவ விதித்வா அதிமத்தியமேதி அப்படின்னு சொல்லிச்சு. இது அத்தனையும் இந்த விஷயத்தை தான் சேர்ந்து சொல்றதுன்னு அர்த்தம். அது சரி, இவ்வளவு தூரம் சொல்ற நீ இப்ப இதுக்கு மேல நீ ஒரு பதில் சொல்லு. இப்போ பகவான் விஸ்வவியாப்தன் சர்வவியாபின்னு நீ சொல்ற யோசியா, சர்வவியாபியான எம்பெருமான் எப்பொழுதும் எல்லாரையும் அடைஞ்சுதானே இருக்கான். அதனால அவதான் சேர்ந்துட்டாளே, அது சேர்ந்துட்டாளே, சேர்ந்துட்டவனை போய் சாலையத்துவம் சொல்றதுன்றது எப்படி? சதுஷ்பாத் பிரம்ம சோடசகலம் பிரம்மன்னா சொல்லலாமா? அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்ற விஸ்வவியாப்திய பிரபஞ்சத்துக்கே வியாபிச்சு இருக்கிறவனுக்கு கூட உபதி
பரிச்சேதா. ஏதோ பாதோசிய விஸ்வாபூதானி கிருபாதஸ்யாமகுந்தவி அப்படின்லாம் சொல்றோம். அந்த பாதாதி உபாதிகள் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அது சொல்றது. அது அந்த பரிமிதத்துவம் வரும், அளவான பொருள்னா வரும். அது கூட காரணம் என்ன? நமக்கோசரம். சொரூபதாக நாங்க அப்படி சொல்லல, ஏதோ ஒரு உபாதியை கொண்டுதான் சொல்றோம். அந்த உபாதி என்னதுன்னாக்கா நம்ம உபாசனம் பண்ணணும், அதுக்கோசரம் அது. அதனால உண்மை தத்துவம் உச்சிதம். உண்மை தத்துவம் அளவுடையவனாக சொல்றது அது உச்சிதம், சரியானதுதான். அது விரோதம் இல்ல அது. ஏன்னா ஆகாசம் எல்லாத்துலயும் வியாபிச்சு இருக்குது. கடாகாசம் மடாகாசம் சொல்றோம், அந்த மாதிரிதான் இது. இடத்துல இருக்க ஆகாசம் அப்படிதான் ஆகாசமா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குது, அத மாதிரி இது. அதனால இது தோஷமே கிடையாது. இது சரி. சேது யுத்தத்துக்கு என்ன சொல்லுவ நீ அர்த்தம் அப்படின்னாக்கா இது பிராபியம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது சேதும் தீர்த்வா அந்தஸ்தன் அனந்தோ பவதி அப்படின்னு சொல்றது கூட இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தான் சொஸ்தீவ பிராபகத்வா. சொஸ்தீவ பிராபகத்வா தனக்குத்தானே உபாயமா இருக்கும், தன் அடைவதற்கு தானே உபாயம். சொஸ்தீவ பிராபகத்துவம். அதனால பிரம்ம பிராப்திக்கு ஹேத்து பிரம்மமே சித்தோபாயமா இருக்குதுன்னு அர்த்தம். அது அதுக்குதான் சொல்றது இந்த இடத்துல. தீர்த்வான்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, அதை தாண்டி போறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தீர்த்வான்னாக்க இந்த இடத்துல அடைந்துன்னு அர்த்தம். வேதாந்தம் தரதி அப்படின்னு பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார். வேதாந்தத்தை அடைஞ்சுட்டான்னு தான் அர்த்தம். அதுக்கு வேதாந்தத்தை தாண்டிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரிதான் ஏதம் சேதும் தீர்த்வா அப்படின்னு இந்த பரமாத்மாவை அடைந்து அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த சொல்லப்படுறது. அது மட்டும் இல்ல, அமிர்தசீல சேதுன்னு இருக்குதே, அது என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுவே அப்படின்னு அதுதான் சொல்ற. ஸ்வசீவ பிராபகத்வா தன்னை அடையறதுக்கு தானே சாதன ரூபமா இருக்கான். அதுதான் மாயமாத்மா பிரவச்சனை நடப்பியா அப்படின்ற வாக்கியத்தை உதாரிச்சுட்டாது. அதனால அது தோஷம் இல்லை. அதே மாதிரி இது சித்தமா இருக்குதே அப்படின்லாம் கேட்டமே, அதுக்கும் பதில் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எம்பெருமான் சித்தமா இருந்தா கூட அவனை எப்படி அடையிறோம்? உபாயத்தினாலதான் அடைய முடியும். அவன் எல்லாருக்கும் வியாபிச்சு உள்ள இருந்தா கூட எல்லாருக்கும் தெரியறது இல்லையோ இல்லையோ எம்பெருமான் அப்படின்னு தெரியறது இல்லை. எப்ப தெரியும்? வேதாந்த சிரவணமாயி அதன் பிறகு உபாயத்தை அனுஷ்டிச்சு உத்தரகத்தியங்கள் எல்லாம் முடிச்சுண்டு அதன் பிறகு தேக வியோகம் முடிஞ்ச உடனே அர்ச்சிராதி மார்க்கம் போய் ஒரு தேச விசேஷத்தில் அடையணும். அப்பதான் மோட்சம்னு நாம சொல்றோம். அதனால அதுக்கோசரம் அது சொல்றது. சரி, சேதுன்னு என்ன அர்த்தம் சொல்லு முதல்ல. இப்போ சேதுன்னாக்க கூலாந்தர பிராப்தி, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னா உபனிடத் வாக்கிய தரிசனம் தான் நாங்க சொல்றோம். அதுவும் இருக்கு. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் சொன்னோம், பிரம்மத்தை அடையறதுக்கு பிரம்மனே உபாயமா இருக்கு. அந்த அளவுல சேது சுத்தம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். இப்ப அதுக்கு மேல இன்னொரு அர்த்தம் இருக்கு. தாரணம் இருக்கு. சேதனம் அச்சேதனம் இவைகள்லாம் தரிக்கிறான் பிரம்மன். எப்படி தரிக்கிறான்னாக்கா ஸ்வரூபஸ்வபாவங்கள் களவாமல் தரிக்கிறான். ஏஷ சேது விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு இருக்குது. சகல லோகங்கள்லாம் அசங்கீர்ணமா பார்த்துக்கிறது, அசங்கீர்ணமா வியவஸ்தை பண்ணி வைக்கிறது. அவன் சர்வஜனா போயிடுவே எல்லா ஜீவராசிகளையும் ஒரே க்ஷணத்துல பார்த்துக்கிறான். யோவேத்தி யுகபசர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதா சம்பிரணம்ய ஹரிசாஸ்திரம் நியாயதத்துவம் பிரத்யக்ஷ்மஹே அப்படின்னு நாதமணிகள் சாதிச்சிருக்கார். அதனால அவன் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பார்க்கிறான். ஏன்னா சர்வஜனான் அப்படின்னாலையும் சர்வசக்தனான் அப்படின்னாலையும் அப்படி பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா ஒவ்வொருத்தருக்கும் எது எது தேவையோ அதை மாதிரி பண்றான். சுரூப சுபாவங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து வச்சுட்டு இருக்கான் அவன். அப்படி பண்றதுனால இவனுக்கு அசிதிலம்னாக்க சிதிலமே ஆகாது.
சிதிலவே ஆகாது, அதை ஒண்ணுமே அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட பண்றது அது. அதனால அசிதில சிதச்சித்தாரணா சுரூப சுபாவங்கள்ல சைதன்யமே வராது, எதுவும் உடஞ்சி போகாது. சிதிலம்னாக்கா சதறி போறதுன்னு அர்த்தம், இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிடுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம எல்லாம் அதுக்கு எது எது சரியோ அத மாதிரி பண்றது, அதுதான் எம்பெருமான் பண்றான். அப்படி பண்றதுனால சேத்துன்னு அர்த்தம் ஆகிறது. ஆக எந்த விரோதமும் நாம சொல்ற பட்சத்துல இல்லை. அதனால ஸ்ரீமன் நாராயணனே சர்வோத்தமன் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சுருக்காரு. அந்த ஸ்லோகத்தை இப்ப திருப்பி சேவிக்கலாம். யப்ரோக்தஹ சர்வகர்த்துஹ பரமகிலதனோஹ நாபரம் கிஞ்சிதஸ்தீதி அஸ்யைவ ஸ்யாத் அனுக்த்யா உத்தரதர கதனம் நத்பிதோன்யஸ்ய பாதாத் விஸ்வவ்யாப்தஸ்ய தஸ்ய உசிதம் உபதி பரிச்சேதனாத் உன்னிதத்வம் ஸ்வஸ்யைவ பிராபகத்வாத் அசிதில சிதசித் தாரணாச்சைஷ சேதுः. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அடியே அஸ்மத் குரு பரம்பராயே நமः.